ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் TNEA வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக மாணவருக்கு இமெயில் ஐடி தேவை. இமெயில் ஐடி இல்லை என்றால் உடனடியாக அதை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் உங்களுடைய யூசர் ஐடியாக இருக்கும். இதன் மூலமாகத்தான் TNEA-வின் செயல்முறைகள் உங்களுக்கு தெரியவரும். இரண்டாவதாக மொபைல் நம்பர். உங்களுடையது அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய நம்பரை பதிவு செய்யலாம். SMS வருவதற்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் OTP வருவதற்கும் இந்த பதிவு முக்கியமானது. மூன்றாவதாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட். ஆன்லைன் அல்லது TFC சென்டருக்கு சென்று DD மூலமாக பணம் செலுத்தலாம். OC, BC, BCM, NBC மற்றும் DNC கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு 500 ரூபாயும், SC, SCA, ST கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு 250 ரூபாயும் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. தேவையான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் சர்டிபிகேட்ஸ் உங்களிடம் தயாராக இருந்தால் ஒரே நாளிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இப்போது நாம் DNA 2026 பதிவு செயல்முறையை தொடங்குவதற்கு முன் முழு செயல்முறை எந்த படிகளாக நடைபெறுகிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். முதல் படி யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் மாணவர்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்து மொபைல் மற்றும் மின்னஞ்சல் மூலம் OTP சரிபார்ப்பு செய்ய வேண்டும். அடுத்தது லாகின். பதிவு செய்யப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி கணக்கில் உள்நுழைய வேண்டும். மூன்றாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஆதார், முகவரி மற்றும் பெற்றோர் விவரங்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். நான்காவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன். பொருந்தும் மாணவர்கள் மட்டும் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும். ஐந்தாவது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். வருமானம் மற்றும் உதவித்தொகை தொடர்பான விவரங்களை வழங்க வேண்டும். ஆறாவது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி. பள்ளி மற்றும் படித்த ஆண்டு விவரங்களை உள்ளிட வேண்டும். ஏழாவது அகாடமிக் இன்ஃபர்மேஷன். மதிப்பெண்கள் மற்றும் தேர்வு விவரங்களை கவனமாக பதிவு செய்ய வேண்டும். எட்டாவது பிரிவ்யூ அப்ளிகேஷன். அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து தவறுகள் இருந்தால் திருத்த வேண்டும். ஒன்பதாவது பேமெண்ட். பதிவு கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும். இறுதியாக டவுன்லோட் அப்ளிகேஷன். விண்ணப்பத்தை PDF ஆக பதிவிறக்கம் செய்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது இந்த செயல்முறையை நடைமுறையாக பார்க்க முதலாவது உங்க பிரவுசர் ஓபன் பண்ணி TNEAONLINE.org என்ற வெப்சைட் குள்ள நீங்க நுழையணும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இருக்கும். அதுல கீழே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் BEBTech ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டனை அழுத்தி தொடரலாம். இப்போது இந்த செயல்முறையை நடைமுறையாக பார்க்க BEBTech ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை அழுத்தி தொடரலாம். இப்போது பயனர் பதிவு பக்கம் திறக்கப்பட்டுள்ளது. இது முதல் படியான யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். முதலில் திரையில் காணப்படும் அறிவுறுத்தல்களை கவனமாக படிக்கவும். 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் இருப்பது போலவே பெயர், பிறந்த தேதி மற்றும் பதிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். தேவையெனில் ஸ்டூடெண்ட் ஹெல்பர் குவிக் டிப்ஸ் பகுதியை திறந்து வழிமுறைகளை பார்க்கலாம். இங்கு பதிவு செய்வதற்கு தேவையான முக்கிய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் விண்ணப்பதாரரின் பெயரை மதிப்பெண் சான்றிதழில் இருப்பது போலவே உள்ளிடவும். அடுத்து செயல்பாட்டில் உள்ள கைபேசி எண்ணை உள்ளிடவும். இந்த எண்ணிற்கே OTP மற்றும் அனைத்து தகவல்களும் அனுப்பப்படும். பின்னர் செல்லுபடியாகும் மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்யவும். அதே மின்னஞ்சலை மீண்டும் உறுதிப்படுத்தும் பகுதியில் சரியாக உள்ளிடவும். பிறந்த தேதியை தேர்வு செய்யவும் அல்லது தட்டச்சு செய்யவும். நீங்கள் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் எஸ் தேர்வு செய்யவும். பொருந்தாவிட்டால் நோ தேர்வு செய்யவும். அடுத்து தகுதி தேர்வு விவரத்தில் பொருத்தமான தேர்வை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக தமிழ்நாடு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் TNAJC தேர்வு செய்யலாம். இப்போது உங்களுக்கான கடவுச்சொல்லை உருவாக்கவும். குறைந்தது 6 எழுத்துகள் இருக்க வேண்டும். எழுத்து, எண் மற்றும் சிறப்பு குறியீடு சேர்த்தால் பாதுகாப்பாக இருக்கும். அதே கடவுச்சொல்லை கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் பகுதியில் மீண்டும் உள்ளிடவும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு சேவ் பொத்தானை அழுத்தவும்.
அடுத்து வரும் திரையில் ஓடிபி சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க வேண்டும். முக்கியமாக மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண்ணை கவனமாக பதிவு செய்யவும். பின்னர் மாற்ற இயலாது. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை தளத்திற்கு வரவேற்கிறோம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை இங்கு உள்ளிடவும். அடுத்து உங்கள் கடவுச்சொல்லை உள்ளிடவும். பின்னர் லாகின் பொத்தானை அழுத்தி உள்நுழையவும். புதிய பயனர் என்றால் ரெஜிஸ்டர் என்பதை அழுத்தி பதிவு செய்யலாம். கடவுச்சொல்லை மறந்துவிட்டால் forgot பாஸ்வேர்ட் விருப்பத்தை பயன்படுத்தலாம். உள்நுழைந்த பிறகு தனிப்பட்ட தகவல் பதிவு திரை திறக்கப்படும். உங்கள் பெயர் மற்றும் பிறந்த தேதி போன்ற விவரங்கள் தானாக நிரப்பப்பட்டிருக்கும். உங்கள் ஆதார் எண்ணை சரியாக உள்ளிடவும். தொடர்பு முகவரியை சரியாக உள்ளிடவும். தேவைப்பட்டால் சேம் as கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்பதை தேர்வு செய்து நிரந்தர முகவரியை தானாக நிரப்பலாம். மாநிலம், மாவட்டம், தாலுக்கு மற்றும் அஞ்சல் குறியீட்டை சரியாக தேர்வு செய்யவும். வலது பக்கத்தில் பிற விவரங்களை நிரப்ப வேண்டும். உங்கள் பாலினம், தாய்மொழி மற்றும் தேசியத்துவத்தை தேர்வு செய்யவும். நேட்டிவிட்டி மற்றும் மத விவரங்களையும் சரியாக நிரப்பவும். சமூக மற்றும் ஜாதி விவரங்களை தேர்வு செய்து தேவையான சான்று எண்ணை உள்ளிடவும். தந்தை மற்றும் தாயார் பெயர்களை பதிவு செய்யவும். பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கைபேசி எண்ணை சரியாக உள்ளிடவும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து சேவ் கண்டினியூ பொத்தானை அழுத்தவும். இப்போது சிறப்பு ஒதுக்கீடு தொடர்பான தகவல் பதிவு திரை திறக்கப்படுகிறது. நீங்கள் விளையாட்டு ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்கிறீர்களா என்பதை தேர்வு செய்யவும். எஸ் தேர்வு செய்தால் தேவையான விளையாட்டு சான்றுகள் பின்னர் சரிபார்க்கப்படும். முன்னாள் படைவீரர் ஒதுக்கீடு பொருந்துமா என்பதை தேர்வு செய்யவும். இந்த ஒதுக்கீடு ஆர்மி, நேவி, ஏர் போர்ஸ் பணியாளர்களுக்கு மட்டும் பொருந்தும். மாற்றுத்திறனாளி என்றால் எஸ் என்பதை தேர்வு செய்யவும். பின்னர் மாற்றுத்திறனின் வகையை தேர்வு செய்யவும். உதித் எண்ணை மற்றும் மாநில அடையாள எண்ணை உள்ளிடவும். மாற்றுத்திறனின் சதவீதத்தை சரியாக பதிவு செய்யவும். பொருந்தாத இடங்களில் நோ என்பதை தேர்வு செய்யவும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு சேவ் கண்டினியூ பொத்தானை அழுத்தவும். இப்போது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் பகுதியில் உள்ளோம். இங்கு பெற்றோரின் தொழில் மற்றும் ஆண்டு வருமானத்தை தேர்வு செய்ய வேண்டும். இந்த தகவல்கள் ஸ்காலர்ஷிப் தகுதி கணக்கிட பயன்படும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்ற கேள்விக்கு உங்கள் குடும்பத்தில் முதன்முறையாக பட்டம் பெறுபவர் என்றால் எஸ் என்பதை தேர்வு செய்யவும். போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் பற்றிய கேள்விக்கும் தகுதியானவர்கள் எஸ் என்பதை தேர்வு செய்யலாம். மேலும் கல்விக் கடன் பெற திட்டமிட்டுள்ளீர்களா என்ற கேள்விக்கும் சரியான பதிலை தேர்வு செய்யவும். அனைத்து விவரங்களையும் நிரப்பிய பிறகு சேவ் கண்டினியூ என்பதை அழுத்தவும். இப்போது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பகுதியில் உள்ளோம். முதலில் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் பகுதியில் நீங்கள் படித்த பள்ளியின் வகையை தேர்வு செய்யவும். அடுத்து சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன் பகுதியில் பள்ளி அமைந்துள்ள இடத்தின் வகையை தேர்வு செய்யவும். நீங்கள் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்திருந்தால் எஸ் தேர்வு செய்யவும். இல்லையெனில் நோ தேர்வு செய்யவும். அடுத்து RTE மற்றும் அரசு பள்ளி தொடர்பான கேள்விகளுக்கு உங்கள் நிலைக்கு ஏற்ப எஸ் அல்லது நோ தேர்வு செய்யவும். இங்கு நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளி விவரங்களை உள்ளிட வேண்டும். ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஆண்டு, மாநிலம், மாவட்டம், பள்ளி பெயர் மற்றும் பாடமொழி ஆகியவற்றை சரியாக தேர்வு செய்யவும். அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே பள்ளி என்றால் apply 6 STD school name to all என்பதை தேர்வு செய்யலாம். மேலும் நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தீர்களா என்பதையும் சரியாக தேர்வு செய்யவும். அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்று சரிபார்த்து சேவ் கண்டினியூ என்பதை அழுத்தவும். இப்போது அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பகுதியில் உள்ளோம். இங்கு உங்கள் 12ஆம் வகுப்பு கல்வி விவரங்களை உள்ளிட வேண்டும். போர்டு, ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் மற்றும் தேர்ச்சி பெற்ற ஆண்டு ஆகியவற்றை சரியாக உள்ளிடவும். முந்தைய ஆண்டுகளில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் ஆகிய பாடங்களுக்கான மொத்த மதிப்பெண்களையும் பெற்ற மதிப்பெண்களையும் தனித்தனியாக சரியாக பதிவு செய்ய வேண்டும். பின்னர் HSC குரூப் பகுதியில் அகாடமிக் அல்லது வொகேஷனல் என்பதை உங்கள் படிப்பிற்கு ஏற்ப தேர்வு செய்யவும். அடுத்து குரூப் கோட் பகுதியில் உங்கள் பாடப்பிரிவை தேர்வு செய்யவும். பயிற்று மொழியை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பகுதியில் தேர்வு செய்யவும். இப்போது HSC மேக்ஸிமம் மார்க்ஸ் பகுதியில் மொத்த மதிப்பெண்களை உள்ளிடவும். பின்னர் HSC obtained மார்க்ஸ் பகுதியில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை சரியாக பதிவு செய்யவும். இங்கு நீங்கள் நீட், JEE, IMU-CET போன்ற தேர்வுகளுக்கு விண்ணப்பித்துள்ளீர்களா என்பதை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து MSIDI இல்லையெனில் அதற்கான காரணத்தை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் தேவையெனில் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்பர் பதிவு செய்யலாம். அதன் பின் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் போன்ற பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களை உள்ளிட வேண்டும். ஒவ்வொரு பாடத்திற்கும் obtained மார்க் கட்டாயம் நிரப்ப வேண்டும் என்பதை கவனிக்கவும். இது பிரிவ்யூ பக்கமாகும். இங்கு நீங்கள் இதுவரை பதிவு செய்து அனைத்து தகவல்களையும் முழுமையாக பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபோ, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகாடமிக் இன்ஃபர்மேஷன் போன்ற அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதை கவனமாக சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தவறுகள் இருந்தால் பேக் பொத்தானை பயன்படுத்தி மீண்டும் சென்று திருத்தி பதிவு செய்ய வேண்டும். முக்கிய அறிவிப்பு: ஒருமுறை நீங்கள் பேமெண்ட் செய்த பிறகு எந்த தகவலையும் மாற்ற முடியாது. ஆகவே அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி பின்னர் மட்டுமே கண்டினியூ டு பே பொத்தானை அழுத்த வேண்டும். இப்போது நீங்கள் கட்டண பக்கத்தில் உள்ளீர்கள். முதலில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பகுதியை கவனமாக வாசிக்கவும். ஒரு பேமெண்ட் மட்டும் தேர்வு செய்து கட்டணம் செலுத்தவும். ஒரே கட்டணத்தை இருமுறை செலுத்த வேண்டாம். கட்டணம் செலுத்திய பிறகு அதன் நிலையை மை ப்ரொஃபைல் மை டிரான்சாக்ஷன்ஸ் பகுதியில் சரிபார்க்கலாம். ஒருமுறை செலுத்திய கட்டணம் திரும்ப வழங்கப்படாது. இங்கு பதிவு கட்டணம் ரூபாய் 500 என்று காட்டப்படுகிறது. கீழே உள்ள வங்கிகளில் ஒன்றை தேர்வு செய்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது UPI மூலம் கட்டணம் செலுத்தலாம். கட்டணம் வெற்றிகரமாக முடிந்ததும் ரிப்போர்ட் பேஜ் தானாக திறக்கும். ரிப்போர்ட் பேஜ் திறக்கவில்லை என்றால் மீண்டும் லாகின் செய்ததும் கட்டணம் வெற்றிகரமாக இருந்தால் ரிப்போர்ட் பேஜ்க்கு கொண்டு செல்லப்படும். கட்டணம் வெற்றியடையவில்லை என்றால் மீண்டும் பே செய்யுமாறு கேட்கப்படும். உடனே மீண்டும் கட்டணம் செலுத்த வேண்டாம். குறைந்தது 20 நிமிடங்கள் காத்திருந்து மை டிரான்சாக்ஷன்ஸ் பகுதியில் உங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். நிலையை புதுப்பிக்க ரீலோட் பொத்தானை கிளிக் செய்யவும். ஸ்டேட்டஸ் இன் புரோகிரஸ் என்றால் காத்திருக்கவும், ஃபெயில்ட் என்றால் மட்டுமே மீண்டும் கட்டணம் செலுத்தவும். இங்கு டவுன்லோட் நவ் என்ற லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அழுத்தி உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்து பார்க்கலாம். இந்த இல் நீங்கள் பதிவு செய்த அனைத்து தகவல்களும் இருக்கும். அதை திறந்து உங்கள் பெயர், மதிப்பெண்கள் மற்றும் பிற விவரங்கள் சரியாக உள்ளதா என்று கண்டிப்பாக சரிபார்க்கவும். பின்னர் அப்லோட் சர்டிபிகேட்ஸ் அல்லது கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிபிகேட்ஸ் என்பதை அழுத்தி அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். இப்போது சான்றிதழ் பதிவேற்றம் செய்யும் பக்கம் திறக்கப்பட்டுள்ளது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவனமாக படிக்கவும். குறியீடு உள்ள சான்றிதழ்கள் கட்டாயம் அப்லோட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சான்றிதழையும் தனித்தனியாக அப்லோட் செய்ய வேண்டும். ஃபைல் ஃபார்மேட் JPG, JPEG, PNG அல்லது PDF ஆக இருக்க வேண்டும். மேலும் ஃபைல் சைஸ் குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்க வேண்டும். அப்லோட் செய்த பிறகு அது சரியாக அப்லோட் ஆனதா என்று உறுதி செய்யவும். இப்போது அப்லோட் செய்ய வேண்டிய கட்டாயமான சான்றிதழ்கள்: 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர். மேலும் தேவையானவர்களுக்கு மட்டும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்லோட் செய்ய வேண்டும். ஆப்ஷனல் அப்லோட் செய்யக்கூடிய சான்றிதழ்கள்: 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட், 11ஆம் வகுப்பு மார்க் ஷீட், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட்,
மேலும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான அடிஷனல் சர்டிபிகேட்ஸ் ஐ அப்லோட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சான்றிதழுக்கும் அப்லோட் பொத்தானை அழுத்தி உங்கள் கோப்புகளை தேர்வு செய்து பதிவேற்றவும். அனைத்து தேவையான சான்றிதழ்களும் அப்லோட் செய்யப்பட்டுள்ளதா என்று சரிபார்த்து ஃப்ரீஸ் அப்லோட் பொத்தானை அழுத்திய பிறகு ஒரு உறுதிப்படுத்தல் பாப்அப் காட்டப்படுகிறது. இங்கு நீங்கள் அப்லோட் செய்த அனைத்து சான்றிதழ்களையும் மீண்டும் மாற்ற முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. அதனால் அப்லோட் செய்த அனைத்து சர்டிபிகேட்ஸ் சரியாக உள்ளதா என்று முன்பே சரிபார்த்திருக்க வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள டெக்ளரேஷன் ஐ கவனமாக படிக்கவும். அதில் நீங்கள் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் உண்மையானவை என்று உறுதி அளிக்கிறீர்கள். பின்னர் செக்பாக்ஸ் தேர்வு செய்து கன்ஃபர்ம் பொத்தானை அழுத்தவும். கன்ஃபர்ம் அழுத்திய பிறகு உங்கள் சர்டிபிகேட் அப்லோட் ப்ரோசஸ் முழுமையாக ஃப்ரீஸ் செய்யப்படும். இதற்கு பிறகு எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளவும். இதன் மூலம் உங்கள் டிஎன்ஏ 2026 விண்ணப்பமும் சான்றிதழ் பதிவேற்றமும் வெற்றிகரமாக நிறைவு பெறுகிறது.